ஆகாஷ 4-5 நாளா காணவே இல்ல. ஒரு தகவலும் இல்ல, ஒரு போன் இல்ல. அவன் போற இடத்துல எல்லாம் விசாரிச்சிட்டேன். அவன் எங்கேயும் போகல. எங்க போயிருப்பான் அப்படி? கடைசியா எப்பமா அண்ணா காணாம போனாரு? அதான் ஒரு 3 நாள் முன்னாடி ராத்திரி நான் உனக்கு போன் பண்ணி சொன்னேன்ல, ஊருக்கு போறேன், ஹாஸ்பிட்டல்ல போய் சரசுவ பத்திரமா பாத்துக்கோன்னு. அப்ப நான் வீட்டுக்கு வந்து ட்ரெஸ் எடுக்க வந்தேன். அப்ப அவன் வீட்டுல இல்ல. அப்போல இருந்துதான் அவன் காணாம போயிருக்கணும். எங்கம்மா போயிருப்பாரு? தெரியல கனகா. கொஞ்ச நாளாவே மூளை ரொம்ப பாதிச்சு இருந்தான். எனக்கே காஃபில தூக்க மாத்திரை கலந்து கொடுத்தான். அந்த சைக்கியாட்ரிஸ்ட் டாக்டர் இருக்கார்ல, மித்ரன், அவரை ஆமாமா, அவர் கூட ஏதோ தற்கொலை பண்ணிட்டாருன்னு பேப்பர்ல பார்த்தமா. நீங்க பாக்கலையா? அப்படியா? நான் பார்க்கலையே. சரி, அதை விடு. கொஞ்ச நாளா ஆகாஷ் சரியில்லை. அதான் எனக்கு கவலையா இருக்கு. எங்க இருந்தாலும் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணாம இருக்க மாட்டான். எனக்கு ஃபோன் பண்ணலனாலும் பரவாயில்ல, திவ்யாவுக்கு ஃபோன் பண்ணி அவளை டிஸ்டர்ப் பண்ணாம இருக்க மாட்டான். ராஜாவும் திவ்யாவும் பிரிஞ்சது அவனுக்கு அவ்வளவு சந்தோஷம். அவங்க டைவர்ஸ் பண்ண போறாங்க, திவ்யாவும் ராஜாவும் ஒன்னா இருக்க போறதுலன்னு தெரிஞ்சு ஒரே சந்தோஷமா இருந்தான். எனக்கு நைட் டின்னர் கூட வாங்கி கொடுத்தான். நான் அன்னைக்குதான் அவனை கடைசியா பார்த்தது. அம்மாமா, ஒரு நிமிஷம். ஏய், என்ன? இருங்கம்மா, இருங்க. நீங்க அன்னைக்கு ராத்திரி போன் பண்ணீங்கல்ல, நான் கூட ரோந்தல இருக்கேன்னு சொன்னனே. ஆமா. அப்ப ராத்திரி ஒரு 10 மணி இருக்குமாமா? ஆமா. ராத்திரி 1 மணிக்கு திவ்யாவை செக் போஸ்ட்ல பார்த்தமா. என்ன உளற? ராத்திரி அந்த நேரத்திலயா? ஆமாமா. தனியாவா? இல்ல. யார் கூட? யார் கூடன்னு சொல்லு. ஆகாஷ் கூடவா? என் அண்ணன் கூடவா? இல்லம்மா. அப்போ யார் கூட? அந்த ராஜா கூடமா. ராஜா கூடவா? ஆமாம்மா. ராஜாவும் திவ்யாவும் அங்க செக் போஸ்ட்ல நின்னாங்கம்மா. ஒரு கார்ல வந்தாங்கம்மா. அவங்களுக்கு ஏது காரு? எனக்கும் அதாம்மா ஒரே குழப்பமா இருக்கு. ஆனா கார்ல வந்தாங்கம்மா. செக் போஸ்ட் ரெக்கார்ட்ல கார் நம்பர் இருக்கு பாருங்கம்மா. நான் அந்த பக்கமா போனேன். காருக்கு வெளியே நின்னுட்டு இருந்தாங்க. 2 பேரும் பேய் அரைஞ்ச மாதிரி இருந்தாங்க. போலீஸ் அவங்க காரை செக் பண்ண போச்சு. நான் தான் அவங்க எனக்கு தெரிஞ்சவங்க, கவிதா மேடத்தோட ஃப்ரெண்டுன்னு சிபாரிசு பண்ண. அவங்க காரை விட்டாங்கம்மா. அவங்க கிட்ட போய் என்ன ஏதுன்னு பேசுனியா? அவங்க எங்கேருந்து வந்தாங்க, எப்படி ஒன்னா இருக்காங்கன்னு ஏதாவது விசாரிச்சியா? இல்லம்மா. ஏன்? ஏன்? இல்ல, சொன்ன திட்டுவீங்க. சொல்லலைன்னா உதப்பேன். ஐயம்மா, ஒரு லைசன்ஸ் இல்லாத கேஸ் மாமூல் கொடுக்காம டிமிக்கு கொடுக்க பார்த்தா அவனை துரத்திட்டு நான் ஓடிட்டேம்மா. திரும்பி வந்து பார்க்கும்போது ராஜாவும் திவ்யாவும் இல்லம்மா. இந்த மாமூல் வாங்கி வாங்கி உன் கை காலெல்லாம் விளங்காம போகுது. ஐயோ, அப்படியெல்லாம் சொல்லாதீங்கம்மா. இப்பவே அடிக்கடி கையெல்லாம் இழுக்குது, காலெல்லாம் ரத்தம் கட்டிக்குது, நடக்க முடியலம்மா. அப்புறம் ஏன் நீ மாமூல் வாங்குற? மாமூல் கொடுத்த பல பேரு இப்படிதான், நீ மாமூல் வாங்கினா கைகால் விளங்காம போயிடும்னு உங்களை மாதிரி சாப விட்டுருக்காங்கம்மா. ஒருவேளை மாமூல் வாங்கி நிஜமாவே கைகால் விளங்காம போயிடுச்சுன்னா வைத்திய செலவுக்கு பணம் வேணும்லம்மா. அதனாலதாம்மா மாமூலே வாங்குறேன். என்ன தண்ட கருமாந்திர லாஜிக்கோ! இப்படி அநியாயமா அவங்கள செக் போஸ்ட்ல விட்டுட்டியே. ராஜா கிட்ட எப்படி கார் வந்தது? அவங்க 2 பேரும் ஏன் ராத்திரி 1 மணிக்கு செக் போஸ்ட்ல நின்னாங்க? திவ்யா என்கிட்ட இந்த விஷயத்தை சொல்லவே இல்ல. எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒரே குழப்பமா இருக்கு. சரி, சரசு மேட்டர்ல கொஞ்ச நாள் தலையிடாம இருப்போம். ஆகாஷ கண்டுபிடிக்கிற வேலையில இறங்குவோம். யோசிச்சு யோசிச்சு எனக்கு ரொம்ப தலை வலிக்குது. நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன்.
ஒருவேளை ராஜா கிட்ட கார் வந்ததுக்கும் ராஜாவும் திவ்யாவும் ராத்திரி 1 மணிக்கு செக் போஸ்ட்ல இருந்ததுக்கும் பிரிஞ்சிருந்த 2 பேரும் ஒன்னா சேர்ந்ததுக்கும் திவ்யா இந்த தகவலை கவிதா மட்டும் சொல்லாம இருக்கிறதுக்கும் ஆகாஷ் காணாம போனதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமோ? ஒருவேளை அந்த கார் டிக்கில ஆகாஷ் இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? சேகர், அம்மா, இது எல்லாத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமோ? யாருக்கு தெரியும்? நாம் இப்படி எல்லாம் யோசிச்ச மாதிரி எல்லாத்தையும் சம்பந்தப்படுத்தி சினிமாவா நல்ல படமா வேணா எடுக்கலாம். ஆனா நிஜத்துல அப்படியெல்லாம் நடக்காது. இந்த விஷயத்த அம்மா கிட்ட சொன்னா புதுசா ஏண்டி என்ன குழப்புறேன்னு என் மூஞ்சில காரி துப்புவாங்க. இது நல்லா இல்ல, லாஜிக்கே இல்ல. வேண்டாம், இதை அழிச்சிருவோம். வேற ஏதாவது புதுசா யோசிப்போம். வாங்க. நீங்க எங்க சிரமப்படுறீங்க? என் வெயிட் உங்களால தள்ள முடியாது. நர்ஸ் இல்லைன்னா வார்ட் பாய், அவங்க யாரையாவது கூப்பிட்டு தள்ள சொல்லுங்க. காலம் பூரா உன்னை சுமக்க தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நீ எனக்கு ஒரு பாரமா? இப்போ சரசு, இனிமே உனக்கு நர்ஸு, டாக்டர், வார்ட் பாய், உனக்கு எல்லாமே நான் தான். இல்லைங்க, என்னால உங்களுக்கு எதுக்கு சிரமம்? ஓஹோ, அப்படி நினைச்சுதான் என்னை தவிக்க விட்டுட்டு போயிட்டேல்ல, தற்கொலை பண்ணிக்கிற வரைக்கும் போயிட்டேல்ல. மேசர்ஸு, நான் குடிக்க அடிமையை கிடந்தப்ப நீ எனக்கு ஆறுதலா இருந்தல்ல, என் கூடவே இருந்து என்னை பார்த்துக்கிட்டேல்ல. ஏன் ஒயின் ஷாப்பில் குடிச்சிட்டு கிடந்தப்ப ஒயின் ஷாப்புக்கு உள்ள வந்து என்னை தூக்கிட்டு வந்தல்ல, அப்படிப்பட்ட நீயே என்னை விட்டு போயிட்ட. ஏன் அப்படி பண்ண? இல்ல, உங்களை விட்டு நான் போயிட்டாதான் நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிப்பீங்கிற எண்ணத்துலதான். நீ என்ன முட்டாள சரசு? நீ இல்லாம எனக்கு பைத்தியமே பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு தெரியுமா? தெரியுங்க, நான் இல்லாம உங்களுக்கு பைத்தியம் பிடிக்கும்னு எனக்கு தெரியும். அப்புறம் பைத்தியம் தான் என்ன வேணாலும் பண்ணுமே. இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்களான்னு நினைச்சுதான். பைத்தியம். என்ன மன்னிச்சிருங்க. நீ என்ன மன்னிச்சிரு சரசு. நான் கோவத்துல உன்னை கை நீட்டி அடிச்சிட்டேன். நான் போயிட்டா கொஞ்ச நாள் அழுது என்ன மறந்துடுவீங்கன்னு நினைச்சேன். எப்படி சரசு? மறதி தான் மனசுக்கு நிம்மதி தர்றதுக்கு நல்ல மருந்துன்னு சொல்லுவாங்க. ஆனா எல்லா விஷயத்தையும் அப்படி மறக்க முடியறதில்ல. சில விஷயத்தை மறக்கணும்னு நினைக்கும் போது தான் திரும்ப திரும்ப ஞாபகத்தில் வந்து நம்மளை கொடுமைப்படுத்துது. அதையெல்லாம் அனுபவிச்சா மட்டும்தான் சரசு தெரியும். எனக்கும் தெரியுங்க, எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. ஒரு வேகத்துல தான் உங்களை விட்டு போனேனே தவிர, ஆனா நான் உங்களை பிரிஞ்சு பட்ட பாடு, என் மனசு பட்ட வேதனையும் எனக்கு மட்டும்தாங்க தெரியும். எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீங்க தானே. நீங்க ஒரு குழந்தைய தத்தெடுத்துக்க சம்மதிச்சிருந்தா நான் ஏன் உங்களை இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க சொல்லுவேன்? ஒரு பொண்ணு வேணும்னு இங்கேயும் அங்கேயும் தேட போறேன். பார் சரசு, எனக்கு இன்னொரு பொண்ணோ இல்ல ஒரு குழந்தையோ தேவையில்லை. இந்த உலகத்தை நிரப்ப கோடி பேர் வேணா தேவைப்படலாம். ஆனா என் உலகத்தை நிரப்ப எனக்கு என் சரசு மட்டும் இருந்தா போதும்.
இனிமே எனக்கு நீ, உனக்கு நான், அவ்வளவுதான். இந்த பேர் ஒரு பக்கம் செத்து போன ஆகாஷோட உயிர், இன்னொரு பக்கம் நிரப்பராத நீ, அப்பா என்னன்னா இது எதுவுமே தெரியாம நமக்கு பிறக்க போற குழந்தை. இது ரெண்டையும் நீயே தராசு தட்டில் வச்சு எடை போட்டு பாரு. உன் நியாய தராசு எந்த பக்கம் அதிகமாக சாயுதோ அந்த பக்கமே நீயும் சாஞ்சிரு. மாப்ள போன் அடிக்குதுடா, இரு நான் எடுக்கிறேன். ஹெல்மெட்டை போட்டுக்கிட்டு வண்டியை ஓட்டிக்கிட்டு நீ எப்படி பேசுவ? யாரு? ஏய் திவ்யாடா. திவ்யா கூப்பிடுறாடா. டேய் மாப்ள, எனக்கு ஒரு டவுட்ரா. இப்பெல்லாம் திவ்யா உனக்கு அடிக்கடி போன் பண்ணிக்கிட்டே இருக்கறாளே, என்னடா நடக்குது உங்களுக்குள்ள? அது ஒரு 50 பவுன் மேட்டர் சொன்னால அதை கேட்க தான் ஃபோன் பண்றா. டேய் உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையாடா? அவளே 50 பவுன் நகையை திருப்பி கொடுங்கிறதுக்காக உனக்கு போன் பண்ணி அசிங்கப்படுத்திட்டு இருக்கறா. அத நீ என்னமோ பெருமாள் கோயில் பொங்கல் மாதிரி கொண்டான்னு புடுங்குற. நீ இரு, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். டேய் நீ எல்லாம் உருப்படவே மாட்றா. ஏன் தனியா போய் நின்னுட்டு பேசுறான்? ஓ ஒருவேளை அவ அங்க இருந்து காரி காரி வேகமா துப்புவா போல் இருக்கு. அந்த எச்சிலு அதே செல்போன் வழியா மாமா மேல பற்றக்கூடாது அப்படிங்கிற ஒரு படு பயங்கரமான அக்கறை. அதனாலதான் மாப்பிள்ள அவ்வளவு தூரமா நின்னு பேசுறான். மாப்பிள்ளன்னா இவன் தாண்டா எனக்கு மாப்பிள்ள. சொல்லு திவ்யா. நான் கோயில்ல இருக்கேன், உங்களை பார்க்கணும். சரி சரி, நீ அங்கேயே இரு. இங்க என் கூட ஒரு 7:30 ஓட்டிட்டு இருக்கு, அதை ஏற கட்டு வந்துடுறேன். சரிங்க, சீக்கிரம் வாங்க. சரி திவ்யா. ஐயோ, ஏய் சொன்னா உனக்கு புரியாதா? எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ற? மாப்பிள்ளன்னா மாப்பிள்ள தாண்டா. செல்போன்லயே எதிரிய அப்படியே செதற வைக்கிறானே. இதோட திவ்யா செல்போன் தொடர்றதையே மறந்துடுவா. மாப்பிள்ள என்னமா உணர்ச்சி வசப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கான். இந்திய வரலாற்றுல கூட கிறிஸ்டிய வரிய கேட்டதுக்காக வீரபாண்டிய கட்டபொம்மை ஜாக்சன் துரைய பார்த்து இப்படி கேள்வி கேட்டதே இல்லடா. அதை விட பயங்கரமா இல்ல கேட்டுக்கிட்டு இருக்கான். ஒவ்வொரு புருஷனும் பொண்டாட்டி இவ்வளவு பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சா இந்த நாடு எப்பவோ வல்லரசு ஆயிருக்குண்டா. போன வைடி வைடி போன. மாப்பிள்ள அப்புறம் சீரும் சிங்கத்தை பாயும் புலிய செருக்கான சிறுத்தைய ஓ ரூபத்துல இன்னைக்கு தாண்டா நான் பார்த்தேன். திவ்யாவை போட்டு காய்ச்சி காய்ச்சி எடுத்துட்டு போட்டுருக்க. ஆமாமா, இருந்தாலும் என் ஆத்திரம் இன்னும் அடங்கல. இங்க பாரு, நான் வீட்டு போய் படுக்கிறேன், நீ போய் கடையை பாத்துக்க. மாப்பிள்ள அவ மேல என்கிட்ட காட்டாதரா. ஏன் கோவம் வந்தா படுத்துருவேன், நீ கம்முனு. டேய் நான் சொல்றது கொஞ்சம் கேளுடா. டேய் கோவம் இருக்கலாம்டா, அதுக்காக வீட்டுல போய் படுக்கிறேன்றதெல்லாம். டேய் கோவத்துல படுக்கிறேன்னு வேற சொல்லிட்டு போறேன். டேய் போயிட்டானே, நடந்துதான் போகணுமா கடைக்கு? ஆட்டோ கூட காசு இல்லையாடா என்கிட்ட.
பிரச்சனை திவ்யா? மனசே சரியில்லைங்க. ரொம்ப பயமா இருக்கு இப்பெல்லாம். ரோட்ல வேற போலீஸை பார்த்தாலும் கை கால்லாம் நடுங்குது தெரியுமா? பேப்பரை திறந்தாலே கொலை நியூஸ் தான். என் போட்டோ என்னைக்கு அந்த மாதிரி பேப்பர்ல வரப்போகுதுன்னு எனக்கு பயமா இருக்கு. அப்படிலாம் நடக்காது. நீ இப்படிலாம் பேசிட்டு இருக்காத. இல்லங்க, திடீர்னு என்ன போலீஸ் தேடி வராதுன்னு என்ன நிச்சயம்? கவிதா அடிக்கடி சொல்லுவா, போலீஸ்காரங்களை ஏமாத்திட்டு எந்த கொலைக்காரங்களும் தப்பிக்க முடியாதுன்னு. அது நிஜம்தான் போல இருக்கு. என் மனசாட்சி என்ன உறுத்துது. அதுவே காட்டி கொடுத்துரும் போல இருக்கு. அப்படி ஒருவேளை போலீஸ் என்னை தேடி வந்துட்டா என் போட்டோ எல்லாம் பெருசா பேப்பர்ல வரும். என் குடும்பத்தையே போலீஸ் மாத்தி மாத்தி விசாரணை பண்ணுவாங்க. என் முகத்துல துணியெல்லாம் போட்டு கோர்ட்டுக்கு என்னை தர தரன்னு இழுத்துட்டு போவாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு எங்க அம்மா தாங்குவாங்களா? என் அண்ணனுங்க என்னை பத்தி என்ன நினைப்பாங்க? இந்த அசிங்கம் அவமானம் இதுக்கு பதிலா நான் செத்துடலாம். அதுக்காக தாங்க சொல்றேன், நான் பேசாம போய் சரண்டர் ஆயிடுறேன். ஐயோ திவ்யா, இந்த பார், இந்த மாதிரி நினைச்சு நினைச்சு பேசுறத மொத்த வீடு. உன் மன உளைச்சல் எனக்கு புரியுது. நீ இந்த ஆகாஷை பத்தியும் நடந்த விஷயத்தை பத்தியும் நினைக்கவே கூடாது. உன் வயிற்றுல வளர்ற குழந்தைய மட்டும்தான் நினைக்கணும். நீ ஜெயிலுக்கு போய் ஒன்றும் சாதிக்க போறது கிடையாது. ஆனா நீ உன் குழந்தைய பெற்றெடுத்து இங்கே இருந்தனா அந்த குழந்தைய வச்சு நிறைய சாதிச்சா போதும். அப்பப்ப நான் அதை பத்தியும் நினைக்கிறேங்க. ஆனா சில சமயம் நான் இப்படியும் நினைக்கிறேன். என் மனசு அலைப்பாயுது. எது தப்பு எது சரி எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏன் கடவுளே இப்படி பண்ற? என்னை காப்பாத்து. திவ்யா, உன் செல்ல 2 சிம் கார்டு இருக்கிற ஆப்ஷன் இருக்குல்ல? இந்த சிம் வாங்கிக்கோ. இது புது சிம் கார்டு, வேற ஒருத்தர் பேர்ல இருக்கு. இனிமே இந்த நம்பர்ல தான் எனக்கு பேசணும், சரியா? இந்த சிம் நம்பரை நீ வேற யாருக்கும் கொடுத்துடாத. இந்த சிம் உங்ககிட்ட இருக்கிறது வேற யாருக்கும் தெரியக்கூடாது. நீ இந்த நம்பர்ல இருந்து எனக்கு மட்டும்தான் பேசணும். நானும் வேற ஒரு புது நம்பர் வாங்கி வச்சிருக்கேன். அந்த நம்பர்ல இருந்து மட்டும்தான் நான் உங்ககிட்ட பேசுவேன். ஏன்? நம்ம தடைங்களை நாமளே காட்டி கொடுத்துடக்கூடாது திவ்யா. மற்றவங்க பார்வைக்கு நீயும் நானும் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணி பிரிஞ்சிருக்கோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காது. ஒருத்தருக்கு ஒருத்தர் முகத்தை பார்க்க பிடிக்காம நீ உன் வீட்டில் இருக்க, நான் என் வீட்டில் இருக்கேன். இதை தான் ஊர் நம்பணும், எல்லாரும் நம்பணும். நீயும் நானும் ஒன்னா எங்கேயும் சந்திக்கல, ஆகாஷ நாம கொலையும் பண்ணல. கவிதாவும் போலீஸும் இப்படிதான் நினைக்கணும், இதைத்தான் நம்பணும். இந்த பார், நீ உன் பழைய நம்பர்ல இருந்து என் பழைய நம்பருக்கு கூப்பிட்டா அது ஒரு எவிடன்ஸா இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இப்பவே நீ 2 தடவை கூப்பிட்ட உடனே என் மாமாவுக்கு சந்தேகம் வந்துருச்சு. என்னப்பா திவ்யா மறுபடியும் கூப்பிட ஆரம்பிச்சிட்டா, நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து என்ன கேட்கிறாரு? அந்த சந்தேகம் வேற யாருக்கும் வந்துடக்கூடாது திவ்யா. அதனால இந்த புது நம்பர்ல இருந்தா நீ என்ன கூப்பிடணும். ஒரே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்க. நாம ஊருக்கு முன்னாடி எவ்வளோக்கு எவ்வளோ பிரிஞ்சிருக்கோமோ பிற்காலத்தில் நம்ம அவ்வளோக்கு அவ்வளோ சேர்ந்துருக்க சான்ஸ் இருக்கு. நமக்காக இல்லைனாலும் நம்ம குழந்தைக்காக இதை செஞ்சுதானே ஆகணும். அதனால நாம செஞ்ச விஷயத்தில் இருக்கிற சின்ன சின்ன ஓட்டைங்களை அடைச்சிக்கிட்டே வரணும், புரியுதா? நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க. நீங்க ஆகாஷ பத்தி அடிக்கடி சொன்னீங்க, அப்பெல்லாம் நான் நம்பல. அதுக்காக நான் கொடுத்த வேலை ரொம்ப அதிகம். நான் உங்களையும் மாட்டி விட்டுருவேணும்னு ரொம்ப பயமா இருக்கு. இங்க பார், முடிஞ்ச வரைக்கும் நம்மளை காப்பாத்திக்க முயற்சி பண்ணுவோம். நடக்கிறது எப்போ அது நடந்தான் தீரும், அதை யாராலையும் மாற்ற முடியாதுல்ல. எதுக்கும் நாம தயாராகவே இருப்போம். கவிதா கால் பண்றா. என்னை இவ கொல்லாம விட மாட்டே போல இருக்கு.